ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். 2026 சுக்கிரனால் உருவாகும் மாளவிய ராஜயோகம். இந்த 3 ராசிக்காரங்க ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ போறாங்க. அந்த 3 ராசியில உங்க ராசி இருக்கா? வாங்க பார்க்கலாம். வேத ஜோதிடத்தின்படி கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ராசி நட்சத்திரங்களை மாற்றி மனித வாழ்க்கையில நேர்மறை மற்றும் எதிர்மறை தாக்கங்களை ஏற்படுத்தும். அதோடு சில சமயங்களில் கிரகங்கள் மற்ற கிரகங்களுடன் ஒன்றிணைந்தாலோ அல்லது அம்சங்களின் மூலமாகவோ யோகங்களை உருவாக்கி 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் தாக்கத்தை உண்டு பண்ணும். அந்த வகையில் அசுரர்களின் குருவாக கருதப்படுகின்ற சுக்கிரன் மாதம் ஒருமுறை ராசியை மாற்றுவார். மேலும் இவர் அவ்வப்போது சில யோகங்களையும் கூட தருவார். அப்படி 2026 ஆண்டு சுக்கிரன் ஒரு மகாபுருஷ ராஜயோகம் ஒன்றை உருவாக்க இருக்காரு. அதுவும் சுக்கிரன் தனது உச்சராசியான மீனராசியில் நுழையும் போது பஞ்சமகா புருஷ யோகங்கள்ல ஒன்றான மாளவிய ராஜயோகத்தை உருவாக்க போறாரு. இந்த ராஜயோகமானது 1 வருடம் கழிச்சு உருவாக இருக்கு. இந்த ராஜயோகத்தினுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படும். குறிப்பாக சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாகவே இருக்க போகுது. இதனுடைய விளைவாக தொழில் மற்றும் நிதி நிலையில நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரப்போது. இப்போது 2026 சுக்கிரனால் உருவாகும் மாளவிய ராஜயோகத்துல ஆடம்பர வாழ்க்கையாக வாழப்போகும் ராசிக்காரர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசியினுடைய 4வது வீட்டுக்கு சுக்கிரன் சென்று மாளவிய ராஜயோகத்தை உருவாக்க போறாரு. இதனால இந்த ராசிக்காரர்களுடைய வசதிகளும் ஆடம்பரங்களும் அதிகரிக்கும். புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட்டு சொத்து தொடர்பான தொழிலில் இருப்பவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் கிடைக்கும். எடுக்கும் ரிஸ்குகளில் வெற்றி கிடைக்கும். நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் வெற்றிகரமாக முடியும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாமியார் மாமனாருடனான உறவு வலுவடையும். மீன ராசியோடைய முதல் வீட்டுக்கு சுக்கிரன் சென்று மாளவிய ராஜயோகத்தை உருவாக்க போறாரு. இதனால இந்த ராசிக்காரர்களுடைய ஆளுமை மேம்படும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பணியிடத்தில் ஒரு அடையாளத்தை உருவாக்குவீர்கள். செலவுகள் குறையும். நிதிநிலை மேம்படும். செல்வாக்கு மிக்கவர்களினுடைய நட்பு கிடைக்கும். திருமணமானவர்களினுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். கூட்டு தொழில் செய்பவர்கள் நல்ல பலனை பெறுவாங்க. ரிஷபராசியினுடைய அதிபதியான சுக்கிரன் 11ஆம் வீட்டிற்கு சென்று மாளவிய ராஜயோகத்தை உருவாக்க இருக்காரு. இதனால இந்த ராசிக்காரர்களுடைய வருமானம் கணிசமாக அதிகரிக்கும். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் வாய்ப்பு இருக்கு. நிறைய பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. வியாபாரத்துல எதிர்பார்த்த அளவுல லாபம் கிடைக்கும். வாழ்க்கையில மகிழ்ச்சி பெருகும். சிக்கிய பணம் கைவந்து சேரும். முதலீடுகளில் இருந்து எதிர்பாராத அளவில் லாபம் கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் புகழும் அதிகரிக்கும். தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்களை பெறுவாங்க.